ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்கருமலகை. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஏஐ கோட் அசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் வியூ மட்டும் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் டேஸில் ஏஐ கோடிங் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் பேசப்படுது. நம்ம ஏஐ அப்படிங்கிறதே பெரிய லெவலில் தான் பேசப்படுது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக தான் நமக்கு ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது மெஷின் லேர்னிங் மூலமாக ட்ரெயின் பண்ண ஒரு டூலில் நம்ம ஒரு சாட் பேஸ்டில் கொஷின் கேட்கும்போது அது ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த சாட் பேஸ்ல பண்ற கொஷின் கேட்கறத ப்ராம்ப்ட்பாங்க. ஸோ அப்படி ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஆன்சர் கொடுக்கும், இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய எவால்வ் ஆகிட்டே இருந்தது. இதே மாதிரி தான் நம்மளுடைய டெவலப்மெண்ட்லயும் இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள இன்டெகிரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ரீசெண்டா இப்ப பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்க வருது வந்து பாத்தீங்கன்னா ஜிட்டப் உடைய கோபைலட் அப்படிங்கிறது. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜிட்டப் கோபைலட்டை அவங்களுடைய விசுவல் ஸ்டுடியோ அண்ட் விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இன்டெகிரேட் பண்ணி இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஃப்ரீயாவும் நீங்க இப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பே பண்ணீங்கன்னா லிமிடேஷன்ஸ் இல்லாம யூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நம்ம ஹை லெவலா அது என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல அடுத்தடுத்து இதை எப்படி நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோலையும் விசுவல் ஸ்டுடியோ கோட்லயும் எப்படி இன்டகிரேட் பண்ணி நம்மளுடைய கோட்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. GitHub அப்படிங்கிறது நம்ம பொதுவா நம்மளுடைய கோடை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு உண்டான ரெபாசிட்டரியா இருந்தது. ஸோ அதுல நம்ம ஃப்ரீயாவும் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணி நம்மளுடைய கோடை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது போக அந்த கோடை நம்மளால ஹோஸ்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாவும் ரன் பண்ணி பார்க்க முடியும். இந்த கோடை நீங்க வெப்லயேவும் ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சாட் ஜிபிடி ஏஐ இதனுடைய வரவுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் கோட்ஸை யூஸ் பண்ணி கோடிங்ல வந்து ஆட்டோமேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு மாடலை உருவாக்கி இருக்காங்க. சோ அதுதான் வந்து கோபைலட். சோ இந்த கோபைலட்டை நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட் அந்த மாதிரி ஐடியில இன்டகிரேட் பண்ணும்போது எப்படி நீங்க வந்து ஒரு இமேஜ் ஜெனரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்க, ஒரு நாலேஜை கெயின் பண்றதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதே போல நம்ம கோட்ல இருக்கக்கூடிய பக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த கோபைலட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த GitHub கோபைலட்டை நம்மளுடைய ஐடியில இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கோட் கம்ப்ளீஷன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோட் எழுதுறீங்கன்னா அந்த கோடை நீங்க டைப் பண்றதை வச்சே நமக்கு அடுத்தது என்ன கோட் எழுதணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி அதை நமக்கு சஜஷனா காட்டும். சோ நீங்க வேணும்னா நீங்க டேப் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கோட் அப்படியே வந்து நமக்கு விழுந்துரும். வேணாம்னா நீங்க டைப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஜெனரலா விசுவல் ஸ்டுடியோல இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கோட் கம்ப்ளீஷன் நம்மளால பண்ண முடியும். பட் நம்ம GitHub யூஸ் பண்ணும்போது பெரிய லெவல்ல நீங்க ஒரு மெத்தட் வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண வைக்கலாம். நீங்க ஒரு ஃபைல்ல என்னெல்லாம் எழுதிட்டு இருக்கீங்களோ அந்த கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படுங்கிறத அந்த கோட் வந்து கொடுக்கும். இதுதான் கோட் கம்ப்ளீஷன் நம்ம சொல்றோம். சோ இந்த கோட் கம்ப்ளீஷன் பண்றதுனால உங்களால வேகமா கோட் அடிக்க முடியும். நம்ம எப்படி சாட் ஜிபிடில வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறோமோ அதே போல GitHubல சாட் விண்டோ ஒன்னு வரும். இந்த விண்டோல நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா, எனக்கு உதாரணத்துக்கு இந்த ஒரு பர்టిక్యులர் கிளாஸ்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் எழுதி கொடுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான டாஸ்கை வந்து ப்ராம்ப்டா கொடுக்கும்போது அது கோடா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சோ இந்த மாதிரி அட்டானமஸ் கோடிங் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த ஃபைலுக்குள்ள இந்த ஒரு மெத்தடை எழுத சொல்லலாம், யூஐல ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ண சொல்லலாம், ரிமூவ் பண்ண சொல்லலாம், சிஎஸ்எஸ் கிளாஸஸ் நம்ம எழுத சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை வச்சு பண்ண முடியும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் சாட்ல தான் இருக்கும். சோ நம்ம எப்படி வந்து சாட் ஜிபிடில ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் நீங்க ப்ராம்ப்டா கொடுக்குறீங்களோ அதே போல இந்த கோபைலட் சாட் விண்டோலையும் நீங்க சாட்டா நீங்க கொடுக்கறதுனால நமக்கு தெரிஞ்ச ஒரு நேச்சுரல் இங்கிலீஷ்ல நம்ம கொடுக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். சோ இதுக்கு நிறைய வந்து கீவேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். சோ இந்த GitHub கோபைலட்ல யூஸ் பண்ணும்போது உங்க கோடை நீங்க ஒரு பர்టిక్యులர் ஏரியாவை செலக்ட் பண்ணி இன்லைன் சாட்ல கூட அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும். இல்லைன்னா உங்க மொத்த கிளாஸையுமே கொடுத்து இந்த கோடு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த கோடு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பண்ணுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும். சோ இந்த GitHubல உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் மாடல் இருக்கு. நமக்கு சாட் ஜிபிடிலேயே 4.0 4.1 அப்புறம் கிளாட் சோனட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் ஜெமினி கூட இருக்கு. நம்ம எந்த மாடல் வேணா சூஸ் பண்ணி இப்போ ஒரு மாடல்ல ஆன்சர் வரலைனா கூட இன்னொரு மாடல் சூஸ் பண்ணி கூட நம்ம ஆன்சரை வாங்கிடலாம். சோ இந்த GitHub கோபைலட்ல நிறைய ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ் ப்ரீ டிஃபைன்டா எழுதி வச்சிருக்காங்க. சோ நம்ம அதை யூஸ் பண்ணி கூட நம்மளால சில டாஸ்க் எல்லாம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள ஏற்கனவே நீங்க வந்து ஜஸ்ட் ஸ்லாஷ் யூனிட் டெஸ்ட்னு கொடுத்தீங்கனாலே அந்த யூனிட் டெஸ்ட் அங்க எழுதிரும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இந்த GitHubல ஏஜென்ட்
ரிவிஷன் மோட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இது வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கோட் பண்ணிக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து கமெண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா எலிமெண்ட்டையும் டாப் டு பாட்டம் ஃப்ரம் த ஸ்கிராச் அதுவே ரெடி பண்ணி கொடுக்கும். ஈவன் இது வந்து எஸ்கியூஎல் லெவல் கொரி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க உங்களுடைய டேட்டா பேஸ்ல இருந்து ஃப்ரண்ட் எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா இந்த GitHub Copilot யூஸ் பண்ணி உங்களுடைய கோடை ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிக்க முடியும். கோட் கம்ப்ளீஷன் பண்ணலாம், சஜஷன் கொடுக்கும், பக் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த Copilot யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரீ மோட்லயும் இருக்கு, பே பண்ற மாதிரி இருக்கு. நம்மளுடைய அப்கமிங் வீடியோல எப்படி நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட் அண்ட் விசுவல் ஸ்டுடியோல இந்த GitHub வந்து சைன் இன் பண்ணி இந்த சாட் விண்டோ மூலமா எப்படி இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்கா கோட் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல இந்த ஹெட்ஸ் அப் போதும்னு நினைக்கிறேன். நான் பிராக்டிக்கல் வேவா இதை எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த Copilot யூஸ் பண்ணி நான் என்னென்னலாம் பண்ணணும், நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. நம்ம அப்கமிங் வீடியோல அதை எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.